இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன இப்படி திடீர்னு பிரேக்கம்டா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம பிறக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். வாடா பல்லு, என்ன என் வீட்டு பக்கம் அதிசயமா வந்திருக்க? ஒன்றும் இல்லடா, உன்னை சும்மா பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். என்னடா உன் ஆள் உனக்கு விபூதி அடிச்சிட்டாளா? கரெக்டாக கட்டுவிட்டா? ஆமாண்டா மாப்பிள்ள, என் ஆளு அவன் அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா. அதை அவள் தான் நினச்சிட்டு தெரியாமல் கேட்டுட்டேன். அதுக்கு கோச்சிக்கிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாளா. இது அக்காவா? அவளுக்கு அக்காவே கிடையாது. அது வந்து ஆளோட ஒன்று விட்ட சித்தி போனாண்டா. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா, ஒரே பேராண்டா. இது 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா? அவங்க அப்பா எதுவும் எசக பசக்கா விளையாடிட்டானோ? என்ன எலவோ பிரேக்கப் பண்ணிட்டாடா. இப்போ பேரங்களை சேர்த்து வைடா ப்ளீஸ்ரா. வழக்கம் போல ஃபோன் பண்ணி கெஞ்ச வேண்டியதானே? ஃபோன் பண்ணா போலீஸ் சொல்லிடுறேன்னு சொல்லி வச்சிருக்காடா. போலீஸ் கிட்டயா? ஏதோ இருக்குதே. சரி வா, அவளை போய் நேரில் பார்த்து பேசுவோம். டேய், அது நிக்கிறா பாடுறா, வாடா போய் பேசுவோம். ரம்யா, ஐயோ பல்லன் என்ன இங்கே வந்திருக்கான்? ஏய் சாரி டி, அது உங்க உட்காந்து தெரியாம நீ தான் நினச்சி அப்படி பேசிட்டேன். இந்த மனுஷன் ப்ளீஸ்ரீ, நான் திருப்பி ஏற்றுக்கோடி ப்ளீஸ்ரீ. ஹே, யாரா நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா எப்படி பேசுறா? ஐயோ, இது அவங்க அக்கா போல இருக்குடா. என்னங்க, எதுவும் பிரச்சனையா? என்னம்மா எதுவும் பிரச்சனை பண்றானுங்களா? வந்துட்டானுங்கடா. என்னடா யூபிசிங்க? ரோட்ல ஒரு பொண்ணு நிம்மதியா போக விட மாட்டீங்களே. நடங்கடா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன் இங்கேருந்து ரொம்ப தூரம், நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும். கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். டேய், சவனேன்னு என்ன கூட்டின்னு போய் மாவு கட்டு போட வச்சேடா. சாரி மாப்பிள்ள, அது அவங்க அக்கான்னு தெரியாம போய் பேசி அடி வாங்கிட்டோம். டேய் பல்லு டாய்லி, அது அவங்க அக்காலாம் இல்லடா, அது அவதான்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, அவள் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிட்டேன். அவளுக்கு அக்கா சொக்காலாம் யாரும் கிடையாது. உன்னை நல்லா ஏமாத்துறா. அவளை விடக்கூடாது மாப்பிள்ள. அவள் கல்யாணத்தில் தான் பெருசாக பண்ணோண்டா. ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணு. மண்டபத்தில் போய் மாஸ் பண்ணிடுவோம். என்ன மாப்பிள்ள, கிஃப்ட்டுக்குள்ள பாமா? எது பாமா? டேய் அதெல்லாம் இல்லடா, என்னால் முடிஞ்ச எது ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன்டா, அவ்வளோதான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மாப்பிள்ள, பாவம் அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ கஷ்டப்பட்டு தான் முடிவு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட எடுக்க வச்சுருப்பாங்க. அவளை என்ன நம்ம பழி வாங்கணும்? நான் தான் கஷ்டப்படுறேன், அவளாச்சும் நல்லா இருக்கட்டும். சரி வா, இந்த போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடும். இதுதான் அந்த கஷ்டமா? அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த வாழ்த்து வந்து எதுவும் குத்தியோ கலப்பாம இருந்தா சரி. கல்யாணமா நல்லா இல்லைன்னு பார்த்தா சாப்பாடும் நல்லா இல்லை.